ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி பெருந்துறை பகுதி வேளாண் பெருமக்களும் தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். இங்கு இருக்கின்ற மக்கள் ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது, உங்களால் முதலமைச்சராக நான் பதவியில வீட்டுக்கின்ற பொழுது, நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாயிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ நீதியாக அனுபவித்திருக்கின்றேன். அதனால அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அத்திக்கட அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தேன். இந்த திட்டம் வருவதற்கு 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் போராடி வந்தார்கள். அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்கு முழுக்க முழுக்க மாநில நிதி 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக அவனாசிக்கு வந்து விவசாய பெருங்குடி மக்கள், எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையிலே அடிக்கல் நாட்டினேன். நான் முதலமைச்சர் இருக்கிற வரை வேகமாக துரிதமாக அந்த பணி செயல்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதிமுக ஆட்சியில. பிறகு 2021 ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை முடக்கி வைத்தார்கள். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள். ஆமை வேகத்திலே இந்த திட்டம் நடைபெற்றது. நான் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். இது விவசாயியுடைய பிரச்சனை. இன்றைக்கு பவானி ஆற்றிலும் சரி, மேட்டூர் காவிரி ஆற்றிலும் சரி உபரி நீர் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. உபரி நீரை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு தான் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றுங்கள் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆமை வேகத்திலே இந்த பணியை முடுக்கி விடுவதற்கு பதிலாக ஆமை வேகத்திலே செயல்பட்டு ஒரு வழியாக 3 ஆண்டு கழித்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க. அந்த திட்டத்தில் இன்னும் பல ஏரிகள் விடுபட்டிருக்குது. அதிமுக ஆட்சி வருகிறது. விடுபட்ட ஏரி குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும்.